வணக்கம் ஓவியா. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் சுற்று வட்டார கிராமங்களை உள்ளடக்கி பரந்தூர் பசுமை வெளி விமான நிலையம் அமைக்கும் திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் அறிவித்து நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது. விமான நிலையம் அமைப்பதற்கான இடங்களை தேர்வு செய்து நிலம் கையகப்படுத்தும் பணிகளை தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் சார்பில் அறிவிப்புகள் வெளியிட்டு பணிகளை தொடங்கியுள்ளன. இதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து பரந்தூர் பசுமை விமான நிலைய திட்ட எதிர்ப்பு போராட்ட குழு அமைத்து தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் கிராமத்தில் நடைபெற்று வரும் இரவு நேர அறவழி போராட்டம் 1100 நாட்களை கடந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு கையகப்படுத்தப்பட திட்டமிடப்பட்டுள்ள நிலங்களுக்கான விலையை நிர்ணயம் செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அந்த வகையில் கையகப்படுத்தப்பட உள்ள 3331.25 ஏக்கர் பரப்பிலான நிலங்களுக்கு ஏக்கருக்கு 35 லட்சம் முதல் அதிகபட்சமாக 2,57,00,000 வரையிலான விலை நிர்ணயம் செய்து இந்த விலையின்படி கையகப்படுத்த உள்ளன. நிலத்தின் அளவை பொறுத்து இழப்பீடு நிர்ணயம் செய்யப்படும் செய்யப்படும் அரசாணை குறிப்பிட்டுள்ளது. இதையடுத்து பரந்தூர் விமான நிலைய திட்ட எதிர்ப்பு போராட்ட குழுவினர் ஏகனாபுரம் கிராமத்தில் இரவு நேர போராட்ட குழுவினர் தலைவர் சுப்பிரமணிய தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தினர். ஆலோசனை கூட்டத்தின் முடிவில் பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல கட்ட போராட்டங்களை நடத்தியும் கூட அதற்கு செவி சாய்க்காமல் தமிழக அரசு விமான நிலையம் அமைப்பதற்கு திட்டத்தை அமுல்படுத்துவதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. ஆகையால் விமான நிலையம் வருவதை கைவிடக் கோரி சட்ட போராட்டத்தை முன்னெடுப்பதாக போராட்ட குழுவினர் கிராம மக்களின் ஆதரவுடன் ஒருமனதாக முடிவெடுத்தனர். இந்த சட்ட போராட்டத்திற்கு முதல் கட்ட நடவடிக்கையாக வருகின்ற 2ஆம் தேதி புதன்கிழமை அன்று சென்னை சென்று இது குறித்து வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாகவும் போராட்ட குழுவினர் அறிக்கையில் தெரிவித்துள்ளனர். ஓவியா.